அர்த்தமுள்ள ஆடற்கலை, நாடுகள் தாண்டிய நட்புகள், கனடா மக்களின் வாழ்க்கைத் தரம், கண்கண்ட கடவுள், திருக்குறள் நெறியில் கனடா நிதியமைச்சர் ரோட்க்ளிஃப் ஆர்மேனிய அரங்கத்தில் அமர்க்களப்படுத்திய விழா, இளைஞர் பார்வையில் உதயன், நானும் ஒரு சமையல்காரன்தான், மொன்றியல் நோக்கி ஒரு மறுபயணம், நவராத்திரியை எப்படி கொண்டாட வேண்டும், ஸ்கார்பரோ ஆதிபராசக்தி வழிபாட்டு மையம், ஒன்றிய மாநில கலாச்சார அமைச்சருடன் ஒரு சந்திப்பு. அருட்கோலம் கொண்ட அன்னை மீனாட்சி கனடா கவிஞர் மன்றத்தில் கலைமகள் விழா, சிவத்தமிழ் அறிஞர் விருது, கங்கா கான மன்றத்தின் கலைவிழா, நனவில் கண்ட நயாகரா இந்து கல்லூரியின் இளைய தலைமுறை, டொரண்டோவில் தமிழ் இருக்கை, உள்ளங்கவர்ந்த ஒருத்தி, கனடாவின் ஆரோக்கிய அரசியல், சமூக காவலர் சங்கர் நல்லதம்பி விடைபெறும் வேளை, மீண்டும் சந்திப்போம் ஆகியவை இந்த நூலின் பொருள் அடக்கத்தில் உள்ளன. நண்பர்களே, தயவுசெய்து படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.